வேற மாதிரினா எப்படி? இப்படித்தான். ஆகாஷ், ஏய், ஆகாஷ். ஐயோ, சொன்னா கேளுங்க ஆகாஷ், விடுங்க ஆகாஷ். ஐயோ, இறக்கி விடுங்க ஆகாஷ். ஆகாஷ் விடுங்க ஆகாஷ். ஐயோ விடுங்க ஆகாஷ், இறக்கி விடுங்க ஆகாஷ். பாட்டி வந்துட போறாங்க ஆகாஷ், இறக்கி விடுங்க. ஐயோ பாட்டி எல்லாம் வர கேளுங்க ஆகாஷ். ஐயோ சொன்னா கேளுங்க ஆகாஷ், விடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே இவ என் பேரனை கெடுத்து குட்டிச்சவராக்கிடுவா போல இருக்கு. இந்த கன்றாவி எல்லாம் கண்ணால பாக்கணும்னு என் தலை எழுத்து. விடுங்க ஆகாஷ். ஆகாஷ், ஆகாஷ், அந்த ஃபைலை எடுத்துட்டியா? அது ஆபீஸ்ல வச்சுட்டேன் போல இருக்கு பாட்டி. இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் ஆபீஸ்ல பாத்துக்கிறேன் பாட்டி. அப்படியா? சரி, 2 பேரும் கீழே வாங்க. இதுக்குத்தான் இவனை மேல வர சொல்லியிருக்கா போல இருக்கு. இதுக்குதான் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், பாத்தீங்கல்ல? பாட்டி வந்துட்டாங்க. நீங்க என்ன தூக்கி சுத்தினத அவங்க பாத்திருப்பாங்களோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. நீ ஏன் டென்ஷன் ஆகுற? அவங்க அதெல்லாம் பார்க்கல. நீ ரிலாக்ஸ்டா இரு. சரி வா போலாம். ஆகாஷ், அந்த ஃப்ளைஓவர் டிசைன் ரொம்ப நல்லா பண்ணிருக்கப்பா. ஆல் தி பெஸ்ட் ஆகாஷ். தம்பி, வீடியோல பாக்கும்போதே ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கட்டி முடிச்சு நேர போய் பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் தம்பி. நீங்க கரெக்டா சொன்னீங்கம்மா. ஆகாஷ், என்னப்பா உன் சட்டையில குங்குமம் ஒட்டி இருக்கு? என்ன தென்றல், ஓ நெத்தியில குங்குமம் பாதி அழிஞ்சிருக்கு. என்ன 2 பேருமே எதுவும் சொல்லாம இருக்கீங்க? என்ன தென்றல், ஆகாஷுக்கு இங்க குங்குமம் வச்சு விட்டது பத்தாதுன்னு மேல ரூம்ல வேற வச்சு விட்டியா? அது ஒண்ணும் இல்ல பாட்டி. நானும் தென்றலும் அந்த கிரீன் ஃபைல பரபரப்பா தேடிக்கிட்டு இருக்கும்போது குங்குமம் தெரியாம என் சட்டையில பட்டுருச்சு போல இருக்கு. நெத்தியில இருக்கிற குங்குமம் சட்டையில ஒட்டுற அளவுக்கு ஃபைல தேடி இருக்கீங்க. ஆமா பாட்டி. பாட்டி, எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். அம்மா போலாமா? போலாம். எப்படி போறீங்க? ஆட்டோல தான். எதுக்கு ஆட்டோ? நானே டிராப் பண்றேன். வா தென்றல், வாங்க ஆண்டி. போயிட்டு வராங்க. அம்மா போயிட்டு வரோம். இந்தா, குடி. நீ முன்னாடி உட்கார். என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு கூட உனக்கு தோணல.
இருங்க இருங்க. இவ்வளவு தூரம் வந்திருக்கேன், உள்ள கூப்பிட்டு காஃபி எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள, நீங்க எப்ப வந்தாலும் வேலை இருக்குன்னு சொல்லி வாசலோடய போயிடுவீங்க. அதனாலதான் உள்ள கூப்பிடல. தப்பா எடுத்துக்காதீங்க, உள்ள வாங்க மாப்பிள்ள. தென்றல் கூப்பிடுறீ. வாங்க ஆகாஷ். வாங்க. என்னங்க இங்க பாருங்க, மாப்பிள்ள வந்திருக்காரு பாருங்க. என்னங்க? வரேன். வாங்க மாப்பிள்ள. ஹலோ. உட்காருங்க மாப்பிள்ள. உட்காருங்க மாப்பிள்ள. ஆமா, நீங்க 2 பேரும் கோயில் தானே போயிருந்தீங்க, மாப்பிள்ள எங்க பாத்தீங்க? கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பிரசாதம் கொடுக்கலான்னு மாப்பிள்ள வீட்டுக்கு போனோம். அங்கிருந்து கிளம்பும் போது மாப்பிள்ள நானே உங்களை வீட்டுல விட்டுறேன்னு கூட்டிட்டு வந்துட்டாரு. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என்னங்க பிரசாதம். சரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வந்துடுறேன். லட்சுமி, காஃபி மாப்பிள்ளைக்கு மட்டும் கொண்டு வா, எனக்கு வேண்டாம். சரிங்க. தென்றல், ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? உட்காரு. சொல்லுங்க. உங்கள்கிட்ட நான் ஒரு குட் நியூஸ் சொல்லணும். சொல்லுப்பா, என்ன விஷயம்? அங்கிள், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஒரு கவர்மெண்ட் ஃபிளைஓவர் விஷயமா அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆமா. அந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கே சாங்ஷன் ஆயிடுச்சு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. வாழ்த்துக்கள். வாழ்த்தெல்லாம் நீங்க உங்க பொண்ணுக்கு தான் சொல்லணும் அங்கிள். ஏன்னா இவ்வளவு தான் எனக்கு இந்த கான்ட்ராக்டே கிடைச்சது. ஆகாஷ் போதும், இதையே எவ்வளவு தடவை சொல்லுவீங்க? நல்ல விஷயத்த எத்தனை தடவை வேணாலும் யாருக்கிட்ட வேணாலும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்ன அங்கிள், நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா, ரொம்ப கரெக்ட் மாப்பிள்ள. ஆமா, நீங்க சொல்லுங்க, தென்றலுக்கும் இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைச்சதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க தென்றல் என் கூட ஆபீஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா? உங்க பிசினஸ்ல கூட ஏதோ குழப்பம் இருக்குன்னு சொன்னீங்க, அதை சரி பண்றதுக்காக தென்றல் உங்களுக்கு உதவியா இருக்கேன்னு சொன்னா. ஆமா அங்கிள், அதேதான். அன்னைக்கு பாருங்க, என் மேனேஜரால அந்த கான்ட்ராக்ட் என் கை விட்டு போறதா இருந்துச்சு. அந்த நேரத்துல கடவுள் மாதிரி தென்றல் தான் என்னை தேடி வந்து என்னை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி இந்த கான்ட்ராக்ட் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணி வச்சாங்க. அன்னைக்கு முழுக்க தென்றல் என் கூடவே இருந்து இன்னொரு பிரெயின் மாதிரி பயங்கரமா ஹெல்ப் பண்ணா. தென்றல் மட்டும் இல்லைன்னா இந்த கான்ட்ராக்ட் நிச்சயமா எனக்கு கிடைச்சிருக்காது. ஐயோ, இவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறத பார்த்தா அங்க அவர் வீட்டுல வச்சு என்ன தூக்கி சுத்தின மாதிரி எங்கேயோ தூக்கி சுத்திருவார் போல இருக்கே. எதுக்கு வம்பு, பேசாம நம்ம உள்ள போயிட வேண்டியதுதான். எங்க தென்றல் போற? உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு. ஐயோ, ரொம்ப பசிக்குதே. தென்றல் ரசம் சாதம் செஞ்சு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க, இன்னும் ஆளை காணாமே. ஆஹா, அருமையான நறுமணம். நிலவ வாங்கி வரேன் மச்சான், நீயும் சாப்பிடு. ஊஞ்சல் வாங்கி வரேன் மாப்பிள்ள, நீயும் சாப்பிடு. வெள்ளை கட்டி வாங்கி வரேன் பட்டி, நீயும் சாப்பிடு. டேய், லூசாடா நீ? என்னடா இது? லூசா? என்ன மச்சான் இப்படி கேட்ட? இட்லி தோசைன்னு ஏதாவது கொடுத்தாதான் வேண்டாங்கிற, அதனாலதான் நல்லா ஸ்பைசியா நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். You know one interesting matter? இதுல 4 ஸ்பூன் சர்க்கரையா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கேன். இந்தா சாப்பிடு. நூடுல்ஸ்ல எவனாவது சர்க்கரை ஆட் பண்ணுவானா?
டேய் நீதானடா எதை சாப்பிட்டாலும் வாய் கசக்குதுன்னு சொன்ன. அதனாலதான் தித்திக்கிட்டு மேனு லைட்டா சர்க்கரையை சேர்த்தேன். இதுக்கு பேர் தான் ஸ்வீட் மசாலா நூடுல்ஸ். புடி. எனக்கெல்லாம் வேணாம், நீயே சாப்பிடு. ஏன் பசிக்கலையா? நான் கொலை பசியில இருக்கேன். அப்புறம் ஏன்டா வேணான்னு சொல்ற? இன்னும் என்னடா தெரியாத மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்க? என்ன கேட்டேன்? நேத்து தென்றல் என்ன சொல்லிட்டு போனாங்க? என்ன சொல்லிட்டு போனா? இன்னைக்கு ரச சாதம் செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல. தென்றல் வரட்டும், அவங்க கையால நான் ரச சாதம் சாப்பிட்டுக்கிறேன். இதை நீயே சாப்பிடு. டேய் நீ ரொம்ப மெச்சூர்டான ஆளு நினைச்ச. நீ என்னடானா விளையாட்டு புள்ளையாவே இருக்கியடா. என்னடா உளர்ற? யாரு? நான் உளறனா? டேய் நேத்து தென்றல் ஒரு ஆறுதலுக்காக உன்கிட்ட ரச சாப்பாடு செஞ்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கு. அத போய் உண்மை நம்பி நீ இருக்க பாத்தியா? நீ தாண்டா உளறிக்கிட்டு இருக்க. என்னடா முறைக்கிற? தென்றலுக்கு வேற வேலையே இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பாரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு போயிருப்பா. அத போய் நம்பிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு. டேய் அவெல்லாம் இங்க வரமாட்டா சரியா? சூடு ஆறதுக்குள்ள இந்த நூடுல்ஸ் சாப்பிடு. இந்தா இங்க பாரு, தென்றல் என்ன உன்ன மாதிரி நினைச்சிட்டியா? அவங்க சொல்றதுதான் செய்வாங்க, செய்யறதுதான் சொல்லுவாங்க. பாரா தென்றல் கண்டிப்பா இன்னைக்கு எனக்காக ரச சாதம் செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. அப்படியா? சரி, இதுக்கு மேல உன் இஷ்டம். எனக்கு பசிக்குதுப்பா. கொஞ்சம் ஓவரா இருக்கோ? முறைக்கிறான், தட்டி விட்டுற போறான். என்ன ருசி! 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இந்த அளவுக்கு செஞ்சிருக்க மாட்டாங்க. மச்சான் ஒரு ஸ்பூன் சாப்பிடுறியா? டேய் உன்னை கொன்றுவேன். சரி விடு, உனக்கு கொடுத்து வைக்கல. ஐயோ இவங்க வருவாங்களா மாட்டாங்களா? ரொம்ப பசிக்குதே. இருக்கிற பசியில இவ வேற வந்து கடுப்பாக்கிட்டு இருக்கான். ஏண்டா இன்னுமாடா வருவான்னு நம்பிக்கிட்டு இருக்க? எனக்கு நம்பிக்கை இருக்குடா. எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. தென்றல் நேர வீட்டுல இருந்து கிளம்பி இருப்பாங்க. அடங்க மாட்டானே. நான் என்ன இப்பவே போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்றேன். பண்ணு. வருவாங்கடா. அதுக்கு ஏண்டா என்ன அடிச்ச? அடிச்சு சொல்றேன். இதான் அடிச்சு சொல்றதாடா? நல்லா சொல்றீங்கடா. இந்தாங்க மாப்பிள்ள. தேங்க்ஸ் ஆண்டி. வெரி நைஸ் காஃபி ஆண்டி. சிக்கு புக்கு ரயில கலக்குது பாரு இவன் ஸ்டைலே. பக்க வர மயிலே ஓகே நான் ஆடி தூளே. என்ன ரியாக்ஷனே இல்லாம நின்னுகிட்டு இருக்கான்? என்ன மச்சான் போன் பண்றேன்னு வந்த, போன் பண்ணலையா? பக்கத்துல தான் வந்துகிட்டு இருப்பாங்க, அதுக்குள்ள எதுக்கு போன் எல்லாம் பண்ணிக்கிட்டு? டேய் சும்மா கனவு கண்டுகிட்டே இருக்காதடா. அவ எங்க இருக்கான்னு கால் பண்ணி கேளு. டேய் என்னடா யோசிக்கிற? போன் பண்ணு. சரி நான் உனக்காக போன் பண்றேன். அதான் நான் வந்துகிட்டு இருக்கேன்ல, எதுக்கு போன்லாம் பண்றேன்னு வந்து திட்டினாங்கன்னு வையே.
மோன செத்தடா நீ. சித்து எதுக்கு நமக்கு கால் பண்றான்? அட்டன் பண்ணவே இல்லடா. அநேகமா நான் சொன்ன மாதிரி பக்கத்துல தான் வந்துட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் கட் பண்றாங்க காலை. பக்கத்துல வந்தா என்னடா, அட்டென்ட் பண்ணி பக்கத்துல வந்துட்டேன்னு சொல்ல வேண்டியதுதானே. எனக்கு என்னவோ அவ வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி தோணுது. எதுக்கும் நீ திரும்ப கால் பண்ணு. சரியான சந்தேகத்துக்கு போறனோடா நீ. யாரு தென்றல்? ஆபீஸ்ல இருந்து என்னோட கொலீக் தான். திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, அட்டன் பண்ணி பேசு. ஒன் செகண்ட். ஹலோ, சொல்லு சித்து. தென்றல், ஆமா இப்ப நீங்க எங்க வந்துட்டு இருக்கீங்க? புரியல சித்து, நீ என்ன கேக்குற? நான் எங்க வந்துட்டு இருக்கேன்னா? இல்ல, இந்நேரம் உங்க வீட்ல இருந்து கிளம்பி என் ரூமுக்கு வந்துட்டு இருப்பீங்கல்ல, அதான் எங்க இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஹலோ, இப்போ நீ சொல்றது புரியல. நான் எதுக்கு ஒரு ரூமுக்கு வரணும்? என்ன தென்றல் இப்படி கேக்குறீங்க? நேத்து நீங்க தானே சொல்லிட்டு போனீங்க எனக்கு ஏதோ ரச சாதம்லாம் கொண்டு வரேன். சாரி சித்து, தப்பா எடுத்துக்காத. நேத்து உன்கிட்ட சொன்னதை நான் மறந்துட்டேன். என்னது மறந்துட்டீங்களா? நான் தான் சொன்னேன்ல. எங்க உங்க பேச்ச நம்பி நான் காலையில இருந்து சாப்பிடாம இருக்கேங்க. மச்சான், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவன் மறந்துடுவானு. எங்க நான் பசியில செத்துருவேன் போல இருக்கு. ஐயோ சித்து, இப்ப நீங்க எனக்கு ரச சாதம் கொண்டு வருவீங்களா மாட்டீங்களா? சரி சரி, டென்ஷன் ஆகாத. இன்னும் 10 மினிட்ஸ்ல உன் முன்னாடி ரச சாதம் இருக்கும். சரிங்க, நம்பலாம்ல? கன்ஃபார்மா நம்பலாம். 10 நிமிஷம் வெயிட் பண்ணு. டைம் டு லாஃப். ஏன்டா டேய், நான் தான் அப்பவே சொன்னேன்ல. கேட்டியா நீ? இந்த காலத்துல போய் பொண்ணுங்க பேச்செல்லாம் நம்பிக்கிட்டு பேசாம நான் கொடுத்த நூடுல்ஸே சாப்பிட்டுருக்கலாம். இப்ப அதுவும் காலி ஆயிருச்சு. போதும், வாயை மூடு. 10 நிமிஷத்துல தென்றல் ரச சாதம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. எப்பா டேய், இன்னுமாடா அவ பேச்ச நம்பிக்கிட்டு இருக்க? டேய், இன்னைக்கு நீ சாப்பிட்ட மாதிரி தான்டா, சாப்பிட்ட மாதிரி தான். ஐயோ, ஆகாஷ் இருக்காரே, நான் எப்படி போறது?